இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு ஒரு நல்ல சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நீங்க சப்பாத்தி ரொட்டி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். பேபி கார்னை மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல தண்ணி ஊத்தி கொதி வந்ததும் நறுக்கின பேபி கார்ன் உப்பு சேர்த்து 5 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹைல வச்சு வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்ததும் சுடுதண்ணில இருந்து எடுத்து தனியா வச்சிடுங்க. ஒரு கடாயில எண்ணெய், நெய் ஊத்தி சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி அரைச்சு சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. வேக வச்ச பேபி கார்னை சேர்த்து கலந்துடுங்க. தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி கடாயை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேக விடுங்க. பேபி கார்ன் நல்லா வெந்ததும் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியா கரம் மசாலா, கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பேபி கார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சப்பாத்தி ரொட்டி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.